ஹலோ வீவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு இப்போ பயோமெட்ரிக் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு, அதுக்குண்டான கெடுகள் கொடுக்கப்பட்டு நம்ம அதை முடியக்கூடிய தருவாயில நெருங்கிட்டு இருக்கோம். ஜூன் 1ஆம் தேதியோட அந்த பயோமெட்ரிக் எடுக்கிறதுக்கு உண்டான கெடு முடியுது. அதுக்கப்புறம் நம்மளுடைய கவர்மெண்ட் சம்பந்தமான டிரான்சாக்ஷன், விசா ரினியூவல், இது போக்குவரத்து இதெல்லாம் பண்ணும்போது அது பண்ண முடியாது, நிறுத்தி வச்சிருவாங்க. அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அது என்ன பண்ண போறாங்க ஜூன் 1க்கு அப்புறம் அப்படின்றது தெரியல. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில நண்பர்களோட என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என்னன்னா இந்த நம்ம பயோமெட்ரிக் எடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு சர்டிபிகேட் எதுவும் வருமா, சர்டிபிகேட் கொடுப்பாங்களா, அதை டவுன்லோட் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் கூட காட்டி, அதாவது என்கிட்ட கேட்டிருந்தாரு, என்னன்னா ஒரு சர்டிபிகேட்டை காமிச்சு இதுதான் பயோமெட்ரிக் எடுத்த சர்டிபிகேட் ஆம்ல, இந்த மாதிரி வருதா, இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அது என்ன அப்படின்னா பிசிசி. அதாவது நம்ம ஊர்ல எடுக்கிறோம் பாத்தீங்களா பிசிசி, நம்ம இங்க குவைத் வர்றதுக்கு, அது மாதிரி குவைத்துல இருந்து வேற நாடுகளுக்கு போகும்போது, அது வேற மற்ற நாடுகள், யூரோப்ல அந்த மாதிரி, வேற அந்த சைடு அமெரிக்கா அந்த மாதிரி சைடு, வேற சைடுல போகும்போது அங்க பிசிசி கேட்பாங்க. எந்தெந்த நாட்டுல நம்ம இருந்திருக்கோமோ அந்த நாட்டுல 6 மாசத்துக்கு மேல இருந்தோம் அப்படின்னா பிசிசி கேட்பாங்கல்ல. அப்போ அந்த பிசிசி சர்டிபிகேட்டை காமிச்சுதான் அவரு இதுதானா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும், என்னன்னா இந்த மாதிரி பிசிசி எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பிசிசி நான் வேற நாட்டுக்கு போறேன் அப்படின்ற பட்சத்துல இந்த பயோமெட்ரிக் வச்சிருந்தவங்களுக்கு தான் அந்த பிசிசி இப்ப வெளியாகும். முன்னாடி ஆட்டோமேட்டிக்கா பிசிசி நம்ம வித்தின் செகண்ட்ல நம்ம பிசிசி எடுக்க முடியற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த பயோமெட்ரிக் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, நான் அந்த ஆப்ஷன் நான் சொல்றேன் பாருங்க, அது எப்படின்ற செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த மாதிரியான ஆப்ஷன்ல போனீங்க அப்படின்னா, பிசி எடுக்க நான் போட்டிருக்கேன் வீடியோ, இருந்தாலும் இதுல நான் சொல்றேன் பாருங்க. அந்த மாதிரி நம்ம அதை செஞ்சு பார்க்கும்போது அந்த பிசிசி சர்டிபிகேட் பயோமெட்ரிக் எடுக்காதவங்களுக்கு வராது. சோ அந்த வகையில இது பயோமெட்ரிக் எடுத்தவங்களுக்கு அந்த பிசி சர்டிபிகேட் வரும். சோ அதை தான் இது பிசிசி எடுத்ததுக்கு உண்டான சர்டிபிகேட், இது பயோமெட்ரிக் எடுத்ததுக்கு உண்டான சர்டிபிகேட் அப்படின்ற மாதிரி தவறுதலா மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாது. அது பிசிசி தான், நம்ம மேல எந்த கிரிமினல் எவிடன்ஸும் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சர்டிபிகேட். ஆனா இப்போ அந்த பயோமெட்ரிக் எடுத்தாதான் அந்த கிரிமினல் எவிடன்ஸ் சர்டிபிகேட், நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்ல, நம்ம மேல எந்த கிரிமினல் கேஸ் எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரியான அந்த சர்டிபிகேட் வரும். அது ஒரு வகையில நம்ம மேல எந்த கேஸும் இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு வகையிலையும் அதை எடுத்துக்க முடியும். அந்த சர்டிபிகேட் பயோமெட்ரிக் எடுத்தவங்களுக்கு எப்படி வருது, எடுக்காதவங்களுக்கு எந்த மாதிரி காட்டுது அப்படின்றத இப்ப வீடியோல பார்க்கலாம், வாங்க போலாம். இப்ப நண்பர் ஒருத்தருடைய சஹில் அப்ளிகேஷன் நான் ஓபன் பண்றேன், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு ஓபன் பண்றேன் பாருங்க. இப்ப இதுல கீழே சர்வீசஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நாம மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியரை சூஸ் பண்ணிக்கலாம். சர்வீசஸை கிளிக் பண்றேன். இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் கீழே இருக்கும் பாருங்க. அதுல போயிட்டு வழக்கமா நம்ம பிசிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன், அதே ஆப்ஷன் தான், அதுதான் நான் இப்போ செஞ்சு காட்ட போறேன் பாருங்க. அதுல கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதுலயும் அடுத்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம இஷ்யூ கொடுக்குறோம். இஷ்யூ கொடுத்ததோட பாத்தீங்கன்னா என்ன காட்டுது அப்படின்னு எழுதி பாருங்க. உங்களுக்கு உங்களுடைய சர்டிபிகேட் எலக்ட்ரானிக்கலா அது ரெடி ஆகல, நீங்க கிரிமினல் எவிடன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை போய் நீங்க அணுகுங்க, அங்க போய் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்துருது. ஏன் அப்படின்னா இவர் பயோமெட்ரிக் போடல. ஸோ இப்போ வேறொரு நண்பரோட இதை போயிட்டு நான் திரும்ப போயிட்டு அதே மாதிரி ஆப்ஷன்ல போயிட்டு பாக்குறேன். ஆனா அவர் பயோமெட்ரிக் எடுத்திருக்காரு. ஸோ எடுக்காதவருக்கு அவங்க பிசிசி வேணும் அப்படின்னாலும் அது எடுக்க முடியாது. இப்போ எடுத்தவருடைய இது பிசிசி எடுத்து பாக்குறேன் பாருங்க. இஷ்யூ கொடுக்குறேன். இப்ப இஷ்யூ கொடுத்ததோட பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பிசிசி சர்டிபிகேட் டவுன்லோட் ஆகி நமக்கு கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். இந்த மாதிரி பிசிசி எடுக்கிறவங்க இந்த மாதிரி பயோமெட்ரிக் எடுத்தா மட்டும்தான் கிடைக்கும். ஆனா இதுதான் நீங்க பயோமெட்ரிக் எடுக்கிறதுக்கு உண்டான சர்டிபிகேட் அப்படின்ற மாதிரி தவறுதலா புரிஞ்சுக்க கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. இது பயோமெட்ரிக் எடுத்ததுக்கு உண்டான சர்டிபிகேட் கிடையாது. இது பிசிசி, குவைத்தை விட்டு வெளியில போகக்கூடிய நபர்கள் எடுக்கக்கூடிய பிசிசி, அதாவது போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் தானே தவிர வேற எதுவும் கிடையாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்க பயோமெட்ரிக் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிசி 2 செகண்ட்ல கிடைச்சிடும். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ பயோமெட்ரிக் எடுக்காத வரைக்கும் நீங்க வேற நாடுகளுக்கு போறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பிசிசி ரெடி ஆகாது. அதனால பயோமெட்ரிக் எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில ஈடுபடுங்க. அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு நினைக்கிறேன். இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கான்வர்ஸ் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ நீங்க மட்டும் பார்த்தது இல்லாம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.